ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கொஸ்டின் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரே பேஜ் தான், ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம். இதில் ஃபில்அப் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒன்றும் இல்லை, உங்களோட பேர், மொபைல் நம்பரு, அட்ரெஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணோன்றதை அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகேவா? இது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டலாக ஒரு 11 விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேடியோகிராஃபரு, ஓடி அசிஸ்டண்ட்டு, ஆடியோலஜிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அந்த போஸ்ட்டு, இது எல்லாமே வந்து டெய்லி பேசிஸ் சேலரி ஒரு சிலது வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி சேலரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெர் டே அப்படின்ட்டு. அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இது வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் 20லேருந்து 35 வயசு வரலாம் ஒரு சில போஸ்ட்டுகளும், ஒரு சில போஸ்ட்டுகள் வந்து 60 வயசு வரலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 வயசு வரலாம், அதாவது 60 வயசு வரலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் பார்த்திங்கன்னா இந்த மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 300 ரூபா வந்து சேலரி. 4 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? 60 வயசுக்குள்ளே யார் வேணாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து படிச்சிருக்கணும். அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடியோலஜிஸ்ட்டுக்கு பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் ஆடியோலஜி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு டிப்ளமோ ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 3 மந்த்து அப்படி இல்லைனா 1 இயர் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ரேடியோகிராஃபருக்கும் அதே மாதிரி தான், ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி டிப்ளமோவில் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎஸ்சி டயோகிராஃபி படிச்சிருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோமெட்ரிஷியன் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஆடியோமெட்ரிஷியன் வந்து படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஹெச்எல்எஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கான்ட்ராக்ட் ஜாப் தான். ஓகேவா? இது கரூர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கரூர்லேயே இருக்கிறவங்க இதுக்கு தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட், அது எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட சப்போஸ் இந்த கம்யூனிட்டி இன்கம், நேட்டிவிட்டி இதெல்லாம் இல்லைன்னா சொல்லுங்கள், நானே அப்ளை பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரப்போ இந்த மாதிரி வரப்போ கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கினா தான் நீங்கள் வந்து அதை வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் கரூரில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 24 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம் கரூர் இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது, அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.